அதோடு மட்டும் இல்லாம போட்டோம், பொய் புரட்டு எல்லாம் வந்து இல்லாத பொல்லாத எழுதியிருக்கின்றீர்கள் என்று சொன்னோம். மார்ச் 4ஆம் தேதி திட்டுறோம். மார்ச் 4ஆம் தேதி ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க, தியா இரத்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அநியாயம் நடக்குது போட்டிருந்தாங்க. தியானா என்னவா? இரத்த பணமா? அதாவது வந்து அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டத்தனமாக இஸ்லாத்தை வந்து எப்படி இழிவா விமர்சிக்கிறான் பாருங்க. இஸ்லாத்தை பத்தி ஒண்ணும் தெரியலங்க, இஸ்லாமிய நாட்டினுடைய நாலேஜ் ஒண்ணுமே இல்லை. தியா என்றால் என்ன தெரியுமா? இரத்த பணம். அது எதுக்கு தெரியுமா? யாராவது யாரையாவது கொலை பண்ணி விட்டால் காசை வீசிடுவாங்களாம், நீ பணத்தை வாங்கிட்டு போப்பா அப்படின்வாங்களாம். இதுக்கு பேரு தான் தியா, இரத்த பணம். இது எப்படி தெரியுமா? ஒரு பொம்பளை ஒருத்தையும் கொலை பண்ணா இவங்க கொடுக்கக்கூடிய காசுல பாதி காசு கொடுத்தா போதும் எழுதுறாங்க. முஸ்லீம் அல்லாதவனை யாராவது போட்டு தள்ளிட்டா, முஸ்லீம் அல்லாதவர்கள் யாராவது செத்து போயிட்டா, கொலை பண்ணப்பட்டா அது கொஞ்சோன்னு காசு கொடுத்தா போதும். என்ன பதிவு வைக்கிறான்? முஸ்லீம்கள் எல்லாம் அப்படி ரத்த வெறி பிடிச்சு அலைகிறாங்க. பொம்பளைய வந்து ஆடு மாடை விட கேவலமா நினைக்கிறான். அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்களை இப்படி போட்டு தள்ளிட்டு கொஞ்சோண்டு காசை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறான் என்று சொல்லி இவ்வளவு மற்ற ரகமா சவுதி அரேபியாவில் இல்லாத ஒரு விஷயத்தை பொய்யா எழுதுறிய. இரத்த பணம் இழப்பீட்டு தொகைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எவன் ஒருத்தவன் பாதிக்கப்படுறானோ, கொல்லப்படுகின்றானோ, எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றதோ அந்த பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பம் கேட்கும்டா. அவன் வந்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் உதுன பில் உதுனி வஸ்ஸின்ன பிஸ்ஸின்னி வல் ஜுரூஹ கிஸாஸுன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, உயிருக்கு உயிர். இதுதான் பழி வாங்கப்படுறது. எந்த அளவிற்கு காயம் ஏற்படுத்தப்பட்டதோ அதே அளவுக்கு காயம் ஏற்படுத்தப்படுதல் என்பது இந்த வேதத்தில் நாம விதியாக ஆக்கி இருக்கின்றோம். ஆனால் விரும்பினவர் இதை மன்னிச்சு விடலாம். அப்படி மன்னிச்சு விடும் பொழுது என் உசுர, என்னுடைய உறவினர் உசுர நீ எடுத்துட்டியா, உன்னை நான் மன்னிக்கிறேன், இழப்பீட்டு தொகையை கொடுத்துரு என்று சொல்லி அந்த பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய வாழ்வாதார தொகை அதை பாதிக்கப்பட்டவன் தான் முடிவு எடுப்பான். இவனை கொலை பண்ணணுமா, பழிக்கு பழி வாங்கணுமா அரசாங்கம், அல்லது மன்னித்து விடலாமா? மன்னித்து விடுவதாக இருந்தால் இத்தனை கோடி ரூபா கொடு என்று சொல்லி 100 கோடி 200 கோடி 50 கோடி 5 கோடி 10 கோடி என்று சொல்லி ஆளுக்கு தகுந்த மாதிரி இவன் கேட்பான், பாதிக்கப்பட்டவன் கேட்பான். அதுல ஆம்பளை பொம்பளை எல்லாம் சமம். அதுல முஸ்லீம் அல்லாதவன் பாதிக்கப்பட்டாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் மறைச்சிட்டு இங்க காசை கொடுத்துட்டு ஈஸியா விட்டுருவாங்க. பத்தாவதுக்கு தியா இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்களாம். அதுல பணம் கட்டுனா இவன் எவன வேணாலும் போட்டு தரலாமா? போட்டு தரலாம் அந்த கம்பெனி வந்து இவனுக்கு பணம் கட்டிடுமா? எப்படின்னு பாருங்க, எப்படி எழுதுறான் பாருங்க. இவன் வந்து மாநகராட்சி கக்கூசுல களிசடைகள் கரித்துண்டுல கிறுக்குங்களே, அதை விட கேவலமா எழுதுறாங்க இவன். அப்படிப்பட்ட ஒரு அந்த மாநகராட்சி கக்கூசில களிசடைகள் எழுதுவாங்கல்ல கரித்துண்டுல, அப்படி எழுதுவதற்கு கூட இந்த ஜிஎஸ்எஸ் என்பவருக்கு அருகதை கிடையாது. அதுதான் உண்மையான நிலைமை. இப்படிப்பட்ட இப்படி எழுதிட்டு நம்ம கடுமையா பகிரங்க அறைகோல் கொடுக்கிறோம், இல்லாத பொல்லாதெல்லாம் எழுதியிருக்கிற இதெல்லாம் அடுத்து கிழிக்க போறோம் அப்படின்னோடையும் மறுநாள் ரொம்ப நல்ல புள்ள மாதிரி தியா குறித்து தப்பாக நாங்கள் எழுதிவிட்டோம், தியா குறித்து ஒரு சிறிய விளக்கம் அப்படியே நாசூக்கா போட்டு விடுறாங்க. தியா குறித்து ஒரு சிறிய விளக்கம், இது வந்து பாதிக்கப்பட்டவர் தான் அது முடிவெடுப்பார், வேற யாரும் முடிவெடுக்க முடியாது, நீதிபதிலாம் சொல்ல முடியாது. அது வந்து பாதிக்கப்பட்டவரை கருத்தில் கொண்டு முழுக்க முழுக்க ஒரு இழப்பீட்டு தொகையாக இதை அனுமதித்திருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு 2 வரியில முடிச்சு விட்டான். அப்போ பொம்பளையை கொண்டா பாதி பண்ண முடியாது, அதுக்கு பதில் போட்டியா? முஸ்லீம் அல்லாதவனை கொலை பண்ணலாம், கொலை பண்ணா கொஞ்சோன்னு காசு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம் போட்டியே, அது உண்மையா? அதுக்கு மன்னிப்பு கேட்டியா? அப்ப நம்ம இப்படி பகிரங்க அறைகோல் விட்டோடனே மறுநாள் நல்ல புள்ள மாதிரி போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் இத்துடன் இந்த கட்டுரை முடிவடைய முடிச்சு விட்டாங்க. அப்ப உனக்கே தெரியுதா இல்லையா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்ற உனக்கு உறுத்துனதுனால தானே அடுத்த நாள் நீயே திருத்தம் போடுற. அந்த ஒரு உறுத்தல் உன்னுடைய உள்ளத்துல வந்ததுனால தானே நீ எழுதுனது அப்படியே நாசூக்கா மாத்தி எழுதி விடுற. இதைத்தான் சொல்றோம், நீ சரியான ஆளா இருந்தா எங்களோட விவாதத்துக்கு வா என்று அழைத்தோம். ஆனால் இவர்கள் வரமாட்டார்கள். நீ இந்து நாளேட்டுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். இது முஸ்லிம் சமுதாயத்தின் மேல நீங்க தொடுத்திருக்கக்கூடிய போராகத்தான் முஸ்லிம் சமுதாயம் கருதுகின்றது.
இதுல இதுக்கு சரியான முறையில் மறுப்பு தெரிவித்து மன்னிப்பு கேட்கவில்லையானால் இதற்கு நீங்கள் விலை கொடுத்தே தீர வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்து நிறைவு செய்கின்றோம். ஆயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.